Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniyappan. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலா சுண்டல் பொடி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. சுண்டல் பொடி செய்யறதுக்கு ஒரு pan ஹீட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போறேன் நான். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. நீங்கள் 1 டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பொடியை எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இல்லை வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லா இருக்குங்க பொடி. கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனது போதுங்க. இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். உளுந்தம்பருப்பு ரோஸ்ட் ஆனது போதுங்க. இப்போ மாற்றிக்கலாம். அடுத்து தனியா 1 டேபிள்ஸ்பூன். இப்போ தனியா வறுப்பட்டது போதும், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து மிளகு ஒரு 1/2 ஸ்பூன். மிளகு ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ இதிலே ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 5 சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நார்மல் ரெட் சில்லி கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இந்த பவுடருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. ரொம்ப சூப்பராக ஒரு அருமையான சுண்டல் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சுண்டல் வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம செய்கிற காய்கறிகள் கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய் இதெல்லாம் பொரியல் பண்ணும்போது இதில் 1 ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பல்லையப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.